நேற்று நைட்டு எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே பாய்ஸ் டீம் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதோ அந்தாக்ஷரி மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க, மூவி நேம்ஸ் கண்டுபிடிக்கிறது. பட் இந்த வீட்டில் வந்து ரூல்ஸ் பிரேக் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கேர்ள்ஸ் எப்படி பாய்ஸ் டீமோட சைடில் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதாவது அவங்க வந்துட்டு பின்ன டாஸ்க் வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. டெய்லி மார்னிங் கிச்சனுக்கு வரும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ டாஸ்க் வைக்கிறாங்க. அப்போ எப்படி நைட் டைமில் அவங்க இப்படி உட்காந்து ஃபுல் கேங்காக வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் அதுக்குன்னு அவங்களுக்கு ஏரியா இருக்குது, வெளியில் போய் பண்ணலாம். ஸோ இது வந்து ரூல் பிரேக்கிங் தான். இதை வந்து டெஃபினட்டாக விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி கேட்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரூல்ஸ்னு வைக்கிறதே வேஸ்ட்டு. யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே பாய்ஸ் சைடு வந்து அந்தாக்ஷரி பண்ணுறது வந்து ஒரு ஃபன்னுக்காக அது ஓகேன்னு எடுத்துக்கணுமா, இல்லை ரூல்ஸ்னால் ரூல்ஸ் பிரேக் பண்ணி வெளியே வரக்கூடாது, கேர்ள்ஸ் டீம் இந்த பக்கம் வந்ததுன்னு எடுத்துக்கணுமா? இதை பற்றி பிக் பாஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, விஜய் சேதுபதி சார் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.